என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, மெய் காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். சொல்லும், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, சொல்லுவோமா, தினம் காப்பவரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். சத்தத்தை வைத்து சொல்லுவோம், முன்னும் பின்னும் நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். சத்து சொல்லுவோமா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உங்களை ஆராய்ந்து அறிகிறது, உங்களை திட்டமாய் விசாரிக்கிறது, உங்கள் பட்சத்தில் நிற்கிறது, உங்களோடு உறவாடும், உங்களோடு பேசும், உங்களோடு இடைப்படும். எங்கள் கிருபையாய் நீர் இவ்வளவு காலம் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தீரே. உடைய பரிசுத்த ஆவியானுடைய கரம் அநேக பிள்ளைகளை இந்த நிமிடம் தொட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி உணர்வு உண்டாய் கொண்டிருக்கிறதை பாரு. ஷதேனே கேஷே கதடகதலபா. நன்றி சொல் மகளே, நன்றி சொல் மகளே. சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். நீ எதிர்பார்த்த காரியம் வந்து சேர். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று கத்து சொல்லுகிறார். ஷெதேமா கதுடதலபா.
எல்லா ஓநாயின் பற்கள் உடைவதாக, 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 சகல கட்டுகள் உடைவதாக. ஷேதேனேமாராகதலபா, ருமாஷடகதடகதடகதலகடகதலபா. சகல பிரிவினையின் வல்லமைகள், இருளின் கிரியைகள், சர்ப்பத்தின் வல்லமைகள் எரிவதாக, எரிவதாக. சகல அஸ்தரோத்தின் கோட்டைகள் நிர்மூலமாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுகளை எல்லாம் சர்ப்பத்தின் நாவுகளை வெட்டுகிறேன், சர்ப்பத்தின் கிரியைகளை வெட்டுகிறேன். ருபாதடா ஷடகதடகதடபா, லேகுபடகதடபடகதடபா, நீமோ ஷதேகே ஷெகடகதடகதடகதடபா. இந்த கடைசி கால எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் வேலையில வந்து விளையாட்டும், வாய்களை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று கத்து சொல்லுகிறார். ரூ டூ டூபோ ரீகா தாடாபா ஷாடாகா தாடாபா. எரி, சகல கட்டுகள் எடிடும். ரிபிட கதட 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 கதல கதலபா. சிந்தனையில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைந்து விழுகிற கிருபைகளுக்காய் நன்றி. தீபிடிச்சு எரி, எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் தீபிடிச்சு எரியிட்டோம். அந்தரங்க கிரியைகள் எரிவதாக. ருபுதாடாபா டகதடபா டிபடகதடபா லிபுடகதடபா டகதடபா டகதடபா. வேர்களை பார்க்கக்கூடிய கிருபைகள் தருவீராக. சகல கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சிந்தனையின் கட்டுகள் உடையிடும். கண்கள் தெளிவடையட்டும், கண்கள் தெளிவடையட்டும், கண்கள் தெளிவடையட்டும். டோ ரீகே லா டா டாபா ஷீகா மாத்தோ ரிபுலாத்தோ ரேஷே ரகுதட கொடகதடபா லிகடகதடகடகதடகதடகதடகதடகதடபா. வான மண்டலங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை செயல்பட தடைகள் உடையது. துதி கன மகிமலாமும் தருவேன். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். சில காரியங்களை நேற்று கர்த்தர் ரொம்ப கோபமா பேசினதை நான் உணர்ந்தேன். நிறைய நேரங்கள்ல you should not think that ஒரு ஊழியக்காரர் வந்து கோபமா இருக்காரு, அதனால அப்படி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. ஆவியானவர் என்னை எப்படி லீட் பண்றாரோ அப்படிதான் நான் லீட் ஆவேன். இல்லையா? நேத்து காலையில இருந்து நைட் வரைக்குமே கூட எனக்கு எந்த ஒரு கோபத்தின் கிரியையும் என் வீட்டுல நடக்கல. நான் கோபமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஹோலி ஸ்பிரிட் கோபமா இருக்காரு. புரியுதா? நேற்று நீங்க ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கர்த்தர் ஆவியானவர் ரொம்ப வைராகியமா ரொம்ப கடிந்து பேசினார். அதை நான் உணர்ந்த எனக்கும் கூட அந்த கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சிக்ஷை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பதான் நான் வளர முடியும். அல்லேலூயா. நீ பரிசுத்தவான் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற வசனத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் நாம் நிருசாகமா இருப்போம் என்றால் கர்த்தர் கண்டிப்பா கோபம் வரும். கர்த்தர் சொல்கிறார், என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். அவன் எனக்கு தாழ்த்தணும், என் ஊழியக்காரருக்கு தங்களை தாழ்த்தணும், அவர்களுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கணும். உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவர்களுக்காக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்க உங்களை தாழ்த்தணும். இதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் அப்படி சொல்றாரு. அது எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்ல முடியாது. மோசேவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து மோசேக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றார். பஸ்காவாகி ஆடு அடித்து செங்கடல் வெளியே கொண்டு வர்றார். நான் மோசேக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோராகு புத்திரர்கள், அவங்க கோராகு சேர்ந்த ஆட்கள் எழும்பி மோசேவையும் ஆரோனையும் நோக்கி தூஷணம் பேசி, நீங்க மிஞ்சி போறீங்க, ரொம்ப மக்களை கீழ்ப்படிய சொல்றீங்க அப்படின்னு ஓரா பேசுறாங்க. புரியுதுங்களா? இப்ப நடக்கிறது என்ன? பாதாளத்துக்குள்ள டைரக்டா போயிட்டானா. அல்லேலூயா. நாம் பாதாளத்துக்குள் போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சில காலகட்டத்துல சில பேரை நம்ம வாழ்க்கையில மெய்ப்பர்களா வைக்கிறார். என் வாழ்க்கை எடுத்துக்கோங்க, என்ன வர்ஷிப்புக்குள்ள நடத்தினது ஒருத்தர். அதுக்கப்புறம் நான் ஏஜி சர்ச்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒரு சீஃப் பாஸ்டர் இருந்தார், அவர் என்ன நடத்தினாரு. யூத் லீடர்ஸ் என்ன நடத்திருக்காங்க எத்தனையோ. இப்ப நான் ஒரு பாஸ்டர் கீழே இருக்கேன், அவர் என்ன நடத்தி கொண்டு இருக்காரு.
இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் என்னை வெவ்வேறாய் பிரித்து நடத்தி கொண்டு வருகிறார் இல்லையா. சில தனிமையின் நாட்கள்ல கூட நான் ஊழியம் செஞ்சிருக்கேன். யாருமே நான் கைட் பண்ணது கிடையாது, எனக்கு யாருமே மெய்ப்பாரா இருந்தது கிடையாது. நிறைய காரியங்கள் நானே தப்பு பண்ணி ஊழியத்துல கத்துக்கிட்டேன். இப்படி சொல்லியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தப்பு பண்ணி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரிக்ரெட் பண்ணிருக்கேன். மெய்ப்பெண் கிடைச்ச உடனே மெய்ப்பெண் கிட்ட காரியங்களை கேட்டு நம்ம செய்யும் போது அது இன்னும் அழகா இருக்கும். That doesn't mean that you are not listening to the voice of the Holy Spirit in your personal time. That doesn't mean that. கர்த்தர் ஒரு சர்ச் செட்டப் ரிவைவல்ல ஒரு ஆலய ஒழுங்கை ஒரு ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வர்றாரு இல்லையா. கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அதை கொண்டு வர்றாரு இல்லையா. அப்போஸ்தலர்கள் கீழே தான் எல்லா சபை மக்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா பட்டணத்துல போய் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி போதகளாவும் தீர்க்கதரிசியாலும் இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாம முழுமையான ரட்சிப்பு இல்ல அப்படின்னு ஒருத்தன் போதிக்கும் போது பவுலும் பர்னபாவும் அவனுங்களை கூப்பிட்டுக்கிட்டு எருசலேம்ல அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க பாருங்க. பால் அப்போஸ்தலன் தானே, பர்னபாவும் அப்போஸ்தலன் தான் போட்டிருக்கு பைபிள்ல. அல்லேலூயா. ஆனா அவர்கள் ஆதி திருச்சபையில இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேர் பில்லர்ஸ். அவங்க பேச்சை கேட்டுதான் பவுலே செயல்படுறாரு பாருங்க. இதான் சர்ச் செட்டப். அல்லேலூயா. இந்த சர்ச் செட்டப்புக்குள்ள நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. provided that is God's church. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த காலத்துல வெறும் சர்ச் மட்டும்தான், கள்ள ஊழியங்கள் அவ்வளவா கிடையாது, அப்புறம் தான் எழுந்து ஆரம்பிச்சுது. ஆனா இன்னைக்கு முக்காவாசி கள்ள ஊழியமா தான் இருக்கு. அப்போ உண்மையான ஆவிக்குரிய சபையை நாம் தெரிந்தெடுத்து அந்த சபையில் உண்மையா இருக்கிற மெய்ப்பர் கீழே கர்த்தர் நம்மை கொடுக்கும் போது நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த மெய்ப்பர் கீழே உத்தரவாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா. சரி, இந்த ரிவையில குறிச்சு சில காரியங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். சில விதங்கள் நான் சொல்றேன், இத நீங்க எழுதி வச்சுக்கிட்டா நல்லமா இருக்கும். நானே எழுதி வச்சு அதைதான் போதிக்கிறேன். 7 விதமான எழுப்புதல் இருக்கிறது. எழுப்புதலுடைய தன்மைகள் சொல்லலாம், டைப்ஸ் ஆஃப் ரிவைவல். அந்த எழுப்புதலுடைய தன்மை, அது எப்படி அந்த எழுப்புதல் வரும். எல்லா எழுப்புதலும் ஒரே மாதிரி இருக்காது, புரியுதா. நான் சொல்ற அந்த இதெல்லாம் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற அந்த 7 டைப்பையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 7 விதமான எழுப்புதலையும் நீங்க பைபிள்ல பார்க்கலாம். வெவ்வேறான நாட்கள்ல வெவ்வேறான காரியங்கள்ல 7 வகையான எழுப்புதல். ஓகேங்களா. கர்த்தர் தான் இந்த எழுப்புதலின் வகைகளையும் தீர்மானிக்கிறார். முதல்ல ஒரு எழுப்புதல் தொடங்குதுன்னா அது பிரேயர் ரிவைவல் சொல்றாங்க இல்லையா, ஜப எழுப்புதல். அல்லேலூயா. தனிப்பட்ட இப்ப எழுப்புதல் நான் சொன்னதே இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொல்லியிருக்கேன். எழுப்புதல்னா தனிப்பட்ட நபருக்கு வர்றதையும் எழுப்புதல் தான் சொல்லுவாங்க. திரளான ஜனங்களுக்குள்ள வர்றதும் எழுப்புதல் தான். எழுப்புதல்னா என்ன, மரித்து போன ஒரு காரியத்திலிருந்து ஜீவனுக்குரிய காரியத்திற்கு ஒரு மனிதனையோ ஒரு கூட்ட மக்களையோ தேசத்தையோ குடும்பத்தையோ ஒரு டினாமினேஷனோ ஒரு சர்ச்சையோ திருப்புறது தான் ரிவைவல். எழுப்புதல், உயிர் மீட்சி, உயிர் மீட்சி உண்டாக்குதல், டிரான்ஸ்பர்மேஷன், ரெஸ்டரேஷன், உயிர் மீட்சி, உயிர்த்தெழுப்புதலின் வல்லமை செயல்படும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, கர்த்தருடைய மேக்சிமம் பவர், அவருடைய வலது கை செயல்படும். சத்துரு மடங்கடிக்கப்படுவான், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாரு. தான் நடக்கும் இல்லையா. அதுதான் மோசே நாட்கள்ல நடந்துச்சு, யோசுவா நாட்கள்ல நடந்துச்சு, எலியா நாட்கள்ல நடந்துச்சு, நெகேமியா நாட்கள், எஸ்ராவின் நாட்கள், எஸ்தரின் நாட்கள்ல நடந்துச்சு. எல்லா இடத்துல ரிவைவல் தான். இது எல்லாமே ரிவைவல் தான். பைபிளை திறந்தாலே ரிவைவல் தான். அல்லேலூயா. நிறைய ரிவைவல் இருக்கு. எசேக்கியா நாட்கள்ல ரிவைவல் வந்துச்சு, ஜோஷியான்ற ஒரு ராஜா நாட்கள்ல, யோசபாத் நாட்கள்ல ரிவைவல் வந்துச்சு, தாவீது நாட்கள்ல எவ்வளவு பெரிய ரிவைவல் நடந்துச்சு, இயேசுவின் நாட்கள்ல ஒரு ரிவைவல், ஜான் த பேப்டிஸ்ட் நாட்கள்ல ஒரு ரிவைவல், அப்போஸ்தலர்கள் இந்த நாட்கள். இப்ப அப்போஸ்தலர்கள் தொடங்கி வைத்த எழுப்புதலின் கடைசி துணுக்கில் தான் நாம் இருக்கிறோம், புரியுதா. There is various dispensation in the word of God, but this is the end time revival which will be
ஆஸ் சேம் ஆஸ் பட் த பவர் இஸ் டிஃப்ரெண்ட். சிமிலரா இருக்கும். ஆதி திருச்சபையில நடந்த காரியங்கள் நிறைய நடக்கும், அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் நடக்கும். ஏன்னா இது கடைசி கிரேஸ்ல. அதனால அந்த கடைசி கால எழுப்புதல் அது வல்லமையா செயல்படும். அல்லேலூயா. அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வலதுகாரம், பிசாசு மடங்கடிக்கப்படுகிற காரியம், இதெல்லாம் நிறைய நடக்கும். அல்லேலூயா. ஆமென். முதல் எழுப்புதல், முதல் வகையான எழுப்புதல் பாத்தீங்கன்னா ஜப எழுப்புதல். அல்லேலூயா. சொல்லாமா, ஜெபிக்காம நீங்க எழுப்புதலை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. எழுப்புதல் வந்துச்சு, டைரக்டா போவோம், ப்ரீச் பண்ணுவோம், எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, போய் அற்புத அடையாளம் வந்துச்சு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஜபம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆதி திருச்சபையில பெந்தேகோஸ்தே நாள்ல அவர்கள் கிட்டத்தட்ட 8 நாள் உபவாசத்திலிருந்து ஜெபம் பண்ணி தரித்திருக்கிறார். ஜபத்துல தரித்திர அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபமே கெதியா இருக்காங்க. அல்லேலூயா. ஜபத்தில் தரித்திருந்து ஒரு மனதோடு ஜபிக்கிறாங்க. எதுக்கு? ஹோலி ஸ்பிரிட் வரணும், தேற்றவாளன் வரணும், உன்னதத்துல இருக்கிற பலனினால் அவர்கள் தரிப்பிக்கப்படணும்னு சொல்லி அவர்கள் கிட்டத்தட்ட 8 நாட்களாய் 7-8 நாட்களாய் அவர்கள் ஒரு மனதோடு ஜபித்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிட்டா, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு 1வது அதிகாரத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜபத்திலும் வேண்டுதலிலும் எதுக்காக ஜெபிச்சாங்க? உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் அவர்கள் தரிப்பிக்கப்பட்டார்கள். இந்த டைமிங் நான் எதிர்பார்க்கல. பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தை போல பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டு அறையில ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. ஆமென். அல்லாமல் மக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து வானத்திலிருந்து அற்புத அடையாளங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு they are praying. they keep on praying. 120 பேர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 120 பேர் ப்ரே பண்ணும்போது அந்த இடம் அசைஞ்சது. அல்லேலூயா. பலத்த காற்று அடிக்கிற முழக்க சவுண்டு கேட்டுச்சு. வானத்திலிருந்து சடுதியார் ஒரு முழக்கம் உண்டாகுது. அல்லேலூயா. அவங்க உட்கார்ந்து இருக்கிற வீட்டை அது நிரப்புது. அக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறான வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் பிரத்யட்சமாய் 120 பேர் மேலே வந்து பிரத்யட்சமா இறங்குறாங்க. ரிவைவல். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரிவைவல். அல்லேலூயா. பிரேயர் ரிவைவல். ஜெப எழுப்புதல். ஆமென். எகிப்துல ஒரு பெரிய எழுப்புதல். மோசேவை கர்த்தர் எரிய முச்செடியில பேசி கோலை கொடுத்து அனுப்புறாரு இல்லையா? அந்த எழுப்புதல் எப்படி தொடங்குச்சு? மோசே பயங்கர ஒழுங்கா இருந்தாரா? அதனால தொடங்குச்சா? நடந்தது என்னன்னு வேதத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அப்ப இது எக்ஸடஸ் யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, நெருக்கம், தவிப்பு இருக்கு பாருங்க, தவித்து முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிடுதல். அல்லேலூயா. அப்பா முடியலப்பா, அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து என் தேசத்தை ரட்சியும், மக்களை ரட்சியும், என்ன ரட்சிங்க என்ற பெருமூச்சு ஜெபம். அல்லேலூயா. பெருமூச்சின் வேண்டுதல், முறையிடுதல். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த சத்தம் தேவ சந்நிதியில போய் எட்டணும்.
That is the point where revival is starting. Hallelujah. தேவன் செயல்படுகிறதற்கு அவருக்கு உங்களுடைய ஜபம் தேவை. மகனே மகளே, எழுப்புதலை நம் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு, உங்க சபையில எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு, தேசத்துல இருக்கிற ஆர்கனைசேஷன் டினாமினேஷன்ஸ்ல, கிறிஸ்தவ கரிஸ்மேட்டிக் குரூப்ஸ்ல, ஃபெலோஷிப்ஸ்ல கர்த்தருடைய எழுப்புதல் வருகிறதற்கு உங்களுடைய முறையிடுதல் மிகவும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தின் நுகத்தை பார்த்து அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த முறையிடுதலை கேட்டு தேவனே இறங்கி வருவார். ஆமென். அல்லேலூயா. முறையிடுதல், கர்த்தருடைய முறையிடுதல் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரும், எரியும் முச்சடியை கொண்டு வரும். அல்லேலூயா. மோசேவை கர்த்தர் அனுப்பும்படிக்கு கர்த்தர் சித்தம் கொண்டு மோசேவை அனுப்புகிறார். அல்லேலூயா. ரிவைவலிஸ்ட கர்த்தர் அனுப்பணும்னா முறையிடுகிற ஜனங்கள் வேண்டும், ஜெபிக்கிற ஜனங்கள் வேண்டும். அல்லேலூயா. வேல்ஸ் தேசத்துக்கு அப்புறம் ஒரு ஹைலாண்ட் பேர் எனக்கு மறந்துச்சு. அந்த ஹைலாண்ட்ல ஒரு 2 பாட்டிமார்கள் ஜெபிச்சாங்க. இட் இஸ் ஹவாயின்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். வேல்ஸ் தேசத்துல ரிவைவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹைலாண்ட்லயே ரிவைவல் வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜெபிக்கிறாங்க இந்த 2 பாட்டிமார்கள், கண்ணு தெரியாதவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எந்த இடத்துல இருந்து ரிவைவல் வரும் எதுன்னே தெரியாது. கர்த்தர் அவங்க 10 வருஷம் முன்னாடி ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். 10 வருஷமா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹைலாண்ட்ல அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் 10 வருஷம் முன்னாடியே ரிவைவலை நான் தேசத்துல கொண்டு வருவேன், உங்க தேசம் இல்ல உங்க ஹைலாண்ட்ல நான் கொண்டு வந்துருவேன்னு கர்த்தர் காமிச்சிட்டார். அதற்காக ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. அப்போ ஒரு நார்மலா ட்ரெடிஷ்னல் ஒரு சர்ச் நடக்குது. அந்த சர்ச்ல கார்த்திகா மாதிரி ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்காங்க, NLHல நைட் பிரேயர் பேசியிருப்பாரு இல்லையா. கார்த்திகா மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு. அந்த நைட் பிரேயர்ல சொல்லுவாரு, கார்த்திகா மாதிரி சொல்லுவாரு இந்த எழுப்புதலை பத்தி. அந்த பாஸ்டர் நார்மலா வருவாராம், ஆர்கன்ல உட்காருவாராம், 2 பாட்டு பாடுவாராம், ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்களாம் உறைஞ்சு போன மாதிரி. ஏஞ்சி வருவாராம், ஒரு 20 நிமிஷம் பிரசவம் பண்ணுவாராம், போயிட்டே இருப்பாராம். அவ்வளவுதான். முடிவு ஜபம், தொடக்க ஜபம், முடிவு ஜபம் பண்ணி போயிட்டே இருப்பாராம். அவ்வளவுதான். சர்ச் சர்வீஸ் முடிச்சு கிளம்பு. It was a routine prayer. It was a routine church worship. One day, God's fire was in that church. Hallelujah. Hallelujah. அந்த 2 பேர் கண்ணு தெரியாத பாட்டிமார்களுடைய ஜபம் தேசத்துல அந்த ஹைலாண்ட்ல எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. மகனே மகளே, நீங்க 2 பேர் கூடி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தரால மாற்றத்தை கொண்டு வர முடியும். இமாஷடகலபா. ஒரு எலியா ஜெபித்த போது மாற்றத்தை எலியா கொண்டு வர முடிந்தது. ஆமென். ஒரு யோவான் ஸ்தானவனுடைய ஜெபம் வான மண்டலங்கள் கிழிந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த உணர்த்துதல் அது செயல்பட்டது. தேசமைக்கும் செத்து போனவெல்லாம் உயிர் திரும்பி வந்தான். யோவான் ஸ்தானகனை போல அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகனே மகளே. மகனே மகளே, நீ ஜெபிக்கும் போது வான மண்டலங்கள் திறக்கப்படும். ஜப எழுப்புதல் உனக்குள் வர வேண்டும். நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ அவங்க எல்லாம் ஜெபிக்கணும்ன்ற ஆவலுக்குள்ள போகணும். அவர்கள் ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தணும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ உலகத்துல ஜபத்தை மையப்படுத்த மாட்டாங்க, ஜபத்தை அற்பமா நினைக்கிறாங்க. சர்ச்லயே கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஊழியம் செய்யறது தான் கொடுப்போம் இல்லையா. வாங்க நம்ம ஒரு கிராம ஊழியத்துக்கு போலாம், யாரெல்லாம் வரீங்க வாங்க, வாலிபர்களே வாங்க, ப்ரீச் பண்ணுவீங்களா, பாட்டு பாடுவீங்களா, ஆக்ஷன் சாங் பண்ணுவீங்களா, எல்லாரும் வாங்க, யாரையெல்லாம் ஊழியம் செய்ய முடியும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. சில பேர் எங்களால வர முடியாதுன்னா, கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, அவ்வளவு தூரம் கிராம ஊழியத்துக்கு வர முடியாதுன்னு சர்ச்சில் சொன்னாங்கன்னா அவங்களை என்ன சொல்லுவோம், சரி இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு காணிக்க கொடுங்க சொல்லுவாங்களா சர்ச்சில். சரி காணிக்க, நீங்க வரதான் முடியல, ஊழியம் தான் செய்ய மாட்டீங்க, காணிக்கையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல காணிக்கையும் இல்ல, எனக்கு நான் வாங்குற பென்ஷன் என் வாய்க்கும் இருக்குமே கரெக்டா இருக்கு, காணிக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அடுத்தது, சரி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. Church is treating
prayer to be the last hope for the church. Hallelujah. சரி, எதுவும் பண்ண முடியாது, ஆனா ஜெபிக்க சொல்லு. ஆஹா, அப்படி ட்ரீட் பண்றதுனாலதான் இன்னும் சர்ச் இப்படி இருக்கு. ஹல்லேலூயா. முதல்ல பிரேயர். கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, முதல்ல பிரேயர். ஆமென். பிரேயர் தான் உன்னை ப்ரீச் பண்ண வைக்கும். பிரேயர் தான் பேதுருவை ப்ரீச் பண்ண வச்சு. ஹல்லேலூயா. பிரேயர் தான் மோசேவை ப்ரீச் பண்ண வச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் தான், நீ தேவனுடைய சமூகத்தில் இருந்து முறையிடுகிறது தான் தேவனை இந்த இடத்தில் கிரியை செய்ய வைக்கும். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, 24வது வருஷம், தேவன் அவர்கள் நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உங்களுடைய நெருங்கினவர்களுக்காக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலை ஆகணும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரிடத்துல கேளுங்க. ஐ நீட் தட் கைண்ட் ஆஃப் பிரேயர் லார்ட். பெருமூச்சின் அபிஷேகம் வேணும். பெருமூச்சு விட கிருபை தாங்க. கிரவுண்டிங். ரெய்னோட ரேவன் சொல்றாரு, ஒரு இடத்துல ரிவைல் கொண்டு வரணுமா, என்கிட்ட ஒரு 20 வாலிபரை கொடுங்க, 15-20 வாலிபரை கொடுங்க. அந்த வாலிபர்களுக்கு பிரேயர்ல பெருமூச்சு விட தெரியணும், அது போதும், ரிவைல கொண்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் 12 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, 11 பேர் ஜாயின் பண்ணி, இந்த 11 பேர் உண்மையா உத்தமமா ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசுவின் சீடர்கள் பண்ணின காரியங்களையும் செய்வீங்க. அதை காட்டின பெரிய காரியங்கள் உங்களால உலகத்துல செய்ய முடியும். உலகத்துல. அல்லேலூயா. தட் இஸ் ரிவைவல். ஆமென். கர்த்தர் தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர் எவனாவது இருப்பானான்னு பாக்குறாரு. எதுக்கு? மகிமையை விளங்க பண்ணுகிறது. எவனாவது கிடைப்பானாடா ரிவைவல் அக்கினியை ஊத்துறதுக்கு? எவனாவது ஜெபம் பண்ணுவானாடான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருதயம் யாரு ஜெபிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. எவனாவது ஜெபிச்சா அவருடைய இருதயத்தை இந்த ஜபம் பற்றி பிடிக்கும். அபா ஷாக்கா தூலாபா தலாபா. நிறைய ஜபங்கள் தங்களை குறித்தே இருக்கு. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. prioritize the prayer for nation, prayer for revival. யோபு அவனுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், திருப்பி போட்டார். அல்லேலூயா. உங்க சிறையிருப்பு தானா மாறும். தேசத்துல எழுப்புதல் வந்துச்சுன்னா உங்களுடைய பிரச்சனைலாம் பிரச்சனையே இருக்காது, அதெல்லாம் துண்டா போயிடும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேசத்துல எழுப்புதல் வந்தா உங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேசத்துல இருக்க அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற எழுப்புதலின் அக்கினி உங்க வியாதியை குணமாக்காதா? உங்க வீட்டுல இருக்க பிரச்சனையை குணமாக்காதா? உங்க வீட்டுல இருக்க சண்டையை குணமாக்காதா? உங்க வீட்டுல இருக்க குடிகாரரை விடுதலை பண்ணாதா? உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளுடைய அடிக்ஷன்ல இருந்து பிள்ளைகளை விடுதலை பண்ணாதா? அல்லேலூயா. தேசத்தின் எழுப்புதலை முக்கியத்துவப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணும்போது எழுப்புதலை உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லது இதை எதிர்பார்த்து இதை யோசிச்சது இல்லைல்ல நீங்க? நம்ம நமக்காகவே ஜெபம் பண்றோம்ல, அப்படியே பாஸ் பண்ணி நிறுத்திட்டு தேசத்துல எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல எழுப்புதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல தண்ணி பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். ஆமென். தேசத்துலயும் தண்ணி பிரச்சனை, எல்லா இடத்துலயும் தண்ணி பிரச்சனை, உங்க வீட்லயும் தண்ணி பிரச்சனை. ரியாலிட்டி இல்லையா? இப்படி வச்சுக்கலாம். ஒரு கண்மலை இருக்கு, கர்த்தர் உங்களுக்கு, நீங்க ஜெபம் பண்றீங்க, தேசத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு, எல்லா ஜனங்களுக்கும் தண்ணி வேணும் கர்த்தாவே. உடனே கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு, வாப்பா. உங்க கையில ஒரு கோலை கொடுக்குறாரு, மோசே மாதிரி. போய் அந்த கண்மலை அடின்ற போய் அடிச்ச உடனே தண்ணி தேசத்துக்கே வருது. ஷாக்கா சூராமா ஷதா. உங்க வீட்டு தண்ணி பிரச்சனை சால்வ் ஆகாதா? தேசத்துக்கே கண்மலை அடிச்சா தண்ணி வருங்க. அந்த கண்மலையை திறக்கக்கூடிய கோலையே கர்த்தர் உங்க கையில தான் கொடுக்குறாரு. உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகாதா? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணல, பட் கர்த்தர் என்ன பேச வைக்கிறார். வாசிங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல
சமாரியா என்கிற ஒரு தேசத்தை சீரியர்கள் முற்றுகை போட்டு பஞ்சத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதாவது என்ன மாதிரி பஞ்சம்னா, குழந்தைய வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம். ராஜாலாம் வஸ்திரத்தை கிழித்துக்கிட்டு அழுகுறாரு. அங்க எலிசா இருக்காரு சமாரியால. வல்லமையான தீர்க்கதரிசி. எப்பவுமே நான் சொன்னேன்ல, ஒரு எழுப்புதல் வருதுன்னா அதுக்கு ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் வேணும். யோவான் ஸ்தானகன் மாதிரி, எலிஷா மாதிரி, எலியா மாதிரி, ஜெரேமியா, ஒரு ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் வேணும். அந்த வாய்ஸ், இந்த ப்ராஃபிட்டிக் வாய்ஸ், எசேக்கியேல வந்து ஒரு ட்ரை போன்ஸ் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போனாங்க இல்லையா, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. எதுக்கு? அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ட்ரை போனை பார்த்து தீர்க்க தரிசனம் வரன்ற, அல்லது அந்த பள்ளத்தாக்கு பார்த்து தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட்டு வந்தாதான் எழுப்புதலுடைய முன்னோடியாதான். அதான் எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. எழுப்புதலுக்கு ஆட்களை எழுப்பு. இப்போ இந்த நாட்களை நான் உண்மையா மனசு தொட்டு சொல்றேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபிட் பேரு வின்சென்ட் செல்வகுமார். அல்லேலூயா. அவர் நம்ம நம்ம சென்னையில, நம்ம தமிழ்நாட்டுல, தென்னிந்தியால எழுப்புதல் வரும் அப்படின்னு கர்த்தர் ஆவியானவர் மூலமாக எத்தனையோ மணிக்கணக்கா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து எழுப்புதல் எப்படி வரும், அந்த எழுப்புதலுடைய வகைகள் என்ன, எல்லாத்தையும் எடுத்து நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நீ யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். அல்லேலூயா. ப்ராஃபிட்டிக் வாய்ஸஸ் ஹியர். எரேமியா தீர்க்கதரிசனம் வளைச்சு விட்டார். எலிசா தீர்க்கதரிசனம் வளைச்சு விட்டார். நீங்க எழும்பி கிரியை செய்கிற ஆட்கள் தான் இன்னும் ஸ்லோவா இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம தான் எழும்பி செயல்படுத்த எழுப்புதல். அல்லேலூயா. There is a prophetic voice and also God said that there will be revival in Chennai. சென்னையில எழுப்புதல் இருக்கும், தமிழ்நாட்டுல எழுப்புதல் இருக்கும், தென்னிந்தியால எழுப்புதல் இருக்கும், இந்திய தேசம் முழுக்க போவோம், அது உலகம் எங்கும் போவோம். தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனா எழும்பி செயல்படுகிற ஆட்கள் இல்ல. அதே மாதிரி எழும்பி செயல்படுகிற ஆட்கள் இல்ல. பஞ்சம். அல்லேலூயா. பட்டினியில ஜனங்க செத்துட்டு இருக்காங்க. சீரியர்கள் முற்றுகை போட்ட வண்ணமாகவே இருக்காங்க. 4 குஷ்ட ரோகிகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கையில ஊத்தல சொல்லாமா? கர்த்தருக்கு 4 குஷ்ட ரோகி போதும் எழுப்புதலை கொண்டு வருவது. சுயநலம் இல்லாத குஷ்ட. அல்லேலூயா. சுயநலம் இல்லாத குஷ்ட ரோகிகள். அல்லேலூயா. மூணாவது வசனம். குஷ்ட ரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். ஏன்னா இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கிதான் வச்சிருப்பாங்க. குஷ்டரோகி உள்ள வரக்கூடாது இல்லையா? ஊர் ஒதுக்கத்துலதான் இருக்கணும். குஷ்டரோகி சரியானதான் உள்ள வர முடியும். கிளீன், when he is clean. ஆமென். 4 ஒளிமுக வாசலில் இருந்த குஷ்டரோகிகள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? எப்படி இருந்தாலும் சாவு நிச்சயம். எழுப்புதல் வரலனா எல்லாருக்கும் டெத் கன்ஃபார்ம். அல்லேலூயா. ஆமென். எழுப்புதல் வரணும். தேசமே சாக கிடக்குது. பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் இல்ல, எல்லாம் மரித்து கொண்டிருக்காங்க. நரகத்தை நோக்கி செல்லுகிற ஜனங்களை காப்பாற்றும்படியாக திறப்பில் நின்று ஜபிக்கிற ஜப வீரர்கள் இல்ல. அல்லேலூயா. நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் 4 குஷ்டரோகிகளும் பேசிக்கிறாங்க இல்லையா? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவும், நாம் இங்கே இருந்தாலும் சாவும். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். எங்க போறாங்க? இப்ப பட்டணத்துக்குள்ள போனாலும் பஞ்சம் காலி, இங்கே இருந்தாலும் காலி. அப்போ எங்க போலாம்? சீரியருடைய இராணுவத்துக்குள்ள போயிடலாம். சீரியரோட இராணுவம் வந்து இன்னும் கொடுமையா இருக்கும். அங்க அவன் கத்தி, பட்டயம், அம்பு, அக்கினி எல்லாம் வச்சிருப்பான். எடுத்து வெட்டிடுவான் இல்லையா? இவர்கள் சமாரியர்கள்னா உடனே வெட்டுவான். ஆனா இவங்க தன்னுடைய உயிரை துச்சமா நினைச்சு சீரியருடைய இராணுவத்துக்குள்ள போறான். நான் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்ற. அதாவது அந்த என்ன சொல்றது, லிவ் ஆர் டை சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போறாங்க. செத்தா சாகலாம்டா, வெட்டினா சாகுறோம், இல்லைன்னா உயிரோட விட்டா உயிரோட இருக்கு. அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு.
அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த ஆட்டிடியூட் எல்லா கிறிஸ்தவனுக்கும் வேணும். அவன் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எலியா பாகால் தீர்க்கதரிசி 850 பேர் முன்னாடி, ராஜா ஆகாப் முன்னாடி, இஸ்ரேல் ஜனங்களே அவனுக்கு விரோதமா, எல்லாரும் விரோதமா, இவன் ஒத்த ஆள் நிக்கிறான். தன் உயிரை துச்சமா நினைச்சு நிக்கிறான். அல்லேலூயா. எத்தனை வைராகியம் யோசிச்சு பாருங்க எலியாக்குள்ள. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன். என்ன சாகடினா சாகடி, நான் கர்த்தருக்காக பேசுவேன், வைராகியமா பேசுவேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்ல நின்னு நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குள்ள ரத்த சாட்சியா மரிக்கிற ஆட்கள் நான் பார்த்திருக்கேன் இல்லையா, வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க எப்படி சாவாங்க, எவ்வளவு பயமா இருக்கு. அந்த ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. உங்களால புரிந்து கொள்ள முடியும், எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் உங்களை எழுப்பி நீங்க ரத்த சாட்சியா மரிக்கிறீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நீங்க மரிப்பீங்களா? உங்களை கொடுமை பண்ணி உங்களை வெட்டி சாகடிப்பாங்க, உங்களை சித்திரவதை பண்ணி சாகடிப்பாங்க, பரவாயில்லையா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க துன்பப்பட ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெயில போடுவாங்க, உங்களை பர்சிக்யூட் பண்ணுவாங்க. நான் இப்போ இயேசு சீசர்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எத்தனை பேர் நாளைக்கு ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணுவீங்க? அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்றதுக்கே நிறைய பேருடைய வீட்டுல பர்சிக்யூஷன் இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. 50% 40% நின்று இருக்காங்க, மிச்சம் 60% நிக்கல. எங்க வீட்டுல ரொம்ப திட்டுறாங்க பிரதர், ஜாயின் பண்றது இல்ல பிரதர். நிக்கணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. இந்த ஜூம் மீட்டிங்ல நீ நிக்கல, எழுப்புதின் நாட்கள்ல எப்படி நிப்ப? பர்சிக்யூஷன் பாடுகள் நாட்கள் நீ எப்படி நிப்ப? அல்லேலூயா. இந்த ஜூம் மீட்டிங்ல வசனத்தை கேட்கறதுக்கே நிக்கல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல எப்படி நிப்ப நீ? அவரெல்லாம் கர்த்தர் ஃபில்டர் பண்ணி கொண்டு போயிடுவார். அவர் முத்துகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். கல்லு இதெல்லாம் தூக்கி போட்டுருவார், டஸ்ட் மண்ணு இதெல்லாம் தட்டிடுவார், முத்துகள் எடுப்பார். அல்லேலூயா. கோதுமை மணி எடுப்பார். பதரெல்லாம் காத்துதான் இந்த பர்சிக்யூஷன் இல்லையா, காத்துல பறந்து போயிடும், கோதுமை மணி நிற்கும். ரபா ஷேக் ஆதாலாம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? அப்போ அந்த பர்சிக்யூஷன் டைம்ல நிக்கணும் கர்த்தருக்காக. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பேசுகிறதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு பயம் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய விக்கிரகங்கள் இருந்துச்சு. டூமாஷ்ன்ற ஒரு விக்கிரகம் எனக்கு பின்னாடி இருந்துச்சு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கிராமம், மானாமதின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்துல போய் நின்று ப்ரீச். அப்ப ப்ரீச் பண்ணி வானம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லைன்னு சத்தமா எல்லா ஜனங்க கேட்கிற மாதிரி கர்த்தர் என்னை பேச வச்சார். பேசும்போது எனக்கு உள்ள ஒரு வைராக்கியம், எனக்குள்ள ஒரு அக்கினி, பரிசுத்த ஆவியானோட அக்கினி என் மேல இறங்குச்சு. இறங்கும் போது எவன் என்னை வெட்டினாலும், எவன் எனக்கு விரோதமா பேசினாலும், ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் டு பிரீச் நவ் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்குள்ள வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் எந்த மாதிரி ஒரு வைராகியத்துல இருந்திருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல இருந்திருப்பாங்கன்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த டைம்ல எவனாவது என் கழுத்தை வெட்டியிருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன், ஒரு செகண்ட் கூட பயந்துருக்க மாட்டேன். நான் பெருமைக்கு சொல்லல, அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் நான் ஸ்ட்ரீட் ப்ரீச் பண்ணும்போது வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயங்கரமான, எவன் என்ன பண்ணாலும் பிரச்சனையே கிடையாதுடா, எந்த பயமும் கிடையாது. கர்த்தரை எங்கேயும் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையும் போய் அறிவிக்கக்கூடிய வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த துணிச்சலான வைராக்கியம் ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் மூலமா கர்த்தர் ரிவைவல் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன் உங்களால கர்த்தருக்கு பயன்பட முடியல? ஏன் கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டாரு? இந்த 4 குஷ்டரோகிக்குள்ள இருந்த அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இல்ல. இந்த 4 குஷ்டரோகிகள் எடுத்த டிசிஷன் நீங்க இன்னும் எடுக்கல. அல்லேலூயா. You have not taken the decision what this 4 leper people took in their life. செத்தா சாகர ராணுவத்துக்குள்ள அல்லேலூயா. பிலிஸ்தீரின் ராணுவத்துக்குள்ள நான் போய் பாயறேன், செத்தா சாகரன். தாவீது போய் நிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். பிலிஸ்தீனுடைய 200 பேருடைய நுனித்தோலை எத்துனுவானா 300 பேரோட நுனித்தோலை எத்துன்னு வந்து கொடுக்குறான்.
அல்லேலூயா, ஆமென். அவனால அவன் எவ்வளவு பெரிய உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மாதிரி. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கணும். சத்துரு எத்தனை விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான், எத்தனை பிசாசின் வல்லமைகளை உண்டு பண்ணி, எத்தனை ஸ்ட்ராங் ஹோல்டு, எத்தனை பிசாசின் பலிபீடங்கள் நம்ம தேசத்துல இருக்கு. எங்க போய் பிரசங்கிக்கவும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எங்க போய் கர்த்தரை போதிக்கவும் பயப்படவே கூடாது. எழும்பி பிரசங்கம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லிடணும். அல்ல வெளியே போற ஆட்களா இருந்தா ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது சொல்லிடணும், பார்த்து பேசிடணும், எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பேசணும், அவளுக்கு சத்தியத்தை சொல்லணும், துணிச்சலா நிக்கணும் கர்த்தருக்காக. இல்ல எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு மனைவி இருக்கு, எனக்கு அப்பா அம்மா இருக்கு. அல்லேலூயா. கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி பாக்குறவன் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்துறவன். மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு பேச சொல்லு. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கவங்க அனைவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுனால நீங்க தெரிந்து கொள்ளப்பட மாட்டீங்க. You're not responding to the voice of God to tell the gospel. ஜான் த பேப்டிஸ்டுக்கு பயம் வந்திருக்காதா? எத்தனையோ பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, தைரியமா நின்னு பேசுறாரு. அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படணும்னா நீங்க ஆவியானவர் சொல்றதை செய்யணும். துணிச்சலா நிக்கணும் கர்த்தருக்காக. ஆமென். இந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் வந்து பேதுருவையும் யோவானையும் ஜெயில போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அற்புதம் நடந்த பிறகு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுத்து வச்சீங்கன்னா அதுல அப்புறம் கூப்பிட்டு, நீ யார் நாமத்துல போதிக்கிற, இயேசு நாமத்துல போதிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே, நான் உமக்கு கீழ்ப்படிவேனா வானத்துல இருக்க தேவனுக்கு கீழ்ப்படிவேனா நீங்களே சொல்லுங்க. தேவன் தான் இயேசு அனுப்பிச்சாரு, அவருதான் எங்களை போதிக்க சொல்றாரு. நான் தேவனை கீழ்ப்படுகிறதா உனக்கு கீழ்ப்படுதா நீ சொல்லுன்றது. அவளை அடிச்சு அமிச்சானா, அவர்கள் சந்தோஷமாய் திரும்பி வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதற்கு நமக்கு பாக்கியமா என்னன்னு அதை, what a privilege. I am suffering for Christ. To suffer for Christ is a great blessing. இந்த blessing யாருக்கு வேணாமே? ஆசீர்வாத தட்டு கொடுத்தா வாங்கி வச்சுப்பீங்க. அல்லேலூயா. இந்த blessing யாராவது கேட்பாங்களா? கேட்கறவன் மூலமா எழுப்புதலை கற்றுக்கணும். அல்லேலூயா. அதான் பேதுரு மூலமா எழுப்புதலை கொண்டு வந்தாரு, யோவான் மூலமா எழுப்புதலை கொண்டு வந்தாரு. ஆமென். ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறதை பாக்கியம் என்று எண்ணினார்கள். ரிமாஷே காதாடா கதலபா. செத்தால் சாகுறோம், நான் இராணுவத்துக்குள்ள பாய்வேன், உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். சிரியன் ஆர்மியா இருந்தானே, எந்த ஆர்மியா இருந்த பிசாசின் கோட்டையா இருந்தாலும் சரி, சிங்கம் போல கர்ஜிக்கிற அவனுடைய குகைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன போசனா நாங்க போவேன். கர்த்தருக்காக வைராக்கியமா தீர்க்கதரிசனம் உரைப்பேன். அல்லேலூயா. அந்த ஆட்டிடியூட் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க மூலமா கர்த்தர் எழுப்புதலை தேசத்திலே கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சோம்பேறியா இல்ல பாருங்க. ஆமென். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, சோம்பேறி வெளியில சிங்கம் படுத்திருக்கு அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான், காலையில எழும்ப மாட்டான். அல்லேலூயா. நைட் பிரேயர் பண்ணாது வேற கதை. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் ஹவு த லேசி ஒர்க்ஸ். நைட்டு சீக்கிரமா படுத்து காலைல லேட்டா எந்திரிக்கிற ஆட்கள் பாக்குறீங்களா? அல்லேலூயா. 8 ஹவர் தூங்கிடணும் பிரதர். 8 ஹவர் தூங்கினாதான் பிரதர் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். உன் தேசம் கேவலமா இருக்கே, அதை குச்சி உங்க தேசத்தோட ஹெல்த் எவ்வளவு கேவலமா இருக்கு, அதை குச்சி கரிசனம் இருக்கா? சுயநலமா உங்க ஆரோக்கியத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கீங்களே. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஆவியானவர் ஏவப்பட்டபடி நீங்க ஜெபம் பண்ணி உங்களோட வாழ்க்கையே அழிந்து போனாலும் நான் சொல்றேன், உங்கள் மூலமாய் கர்த்தர் எழுப்புதலை தேசத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்மா பரலோகத்துல களி கூறும், சமூகத்துல களி கூறும். இன்னைக்கு நம்ம ஜீவனை எப்படியா ரட்சித்து கொள்ளணும், ஹெல்த்தை பாத்துக்கணும், எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம பிள்ளைகளோட ஹெல்த்தை பாத்துக்கணும். அவங்க திடீர் நைட் பிரேயர் ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க, நைட் பிரேயர் எல்லாம் பண்ண சொல்லாதீங்க அப்படி சொல்லி அவங்கள நம்ம ஸ்டாப் பண்றதுல இருப்போம். ஊழியத்துக்குலாம் அனுப்பிடாதீங்க, அன்டைம்ல வருவாங்க பிள்ளைங்க, ஊழியத்துக்கு அனுப்புவானா அப்படின்வீங்க. எல்லாம் சுயநலமா எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு
தேசத்துல எழுப்புதலே வர மாட்டேங்குது. கர்த்தர் ஏன் டிலே பண்றாருன்னே தெரியல. டிலே பண்றது அவரு இல்ல, நீ. அல்லேலூயா, ஆமென். நீ உன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போவாய், இழந்து போவாய். அல்லேலூயா. எழுப்புதலின் நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு வல்லமையான ஒரு ஊழியர். அல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்துல மிஷினரியாய் அமெரிக்கால இருந்து அனுப்பப்பட்டவர். மிஷினரி ஆர்கனைசேஷன்ல இருந்து ஆப்பிரிக்கா தேசத்துல கர்த்தர் அவரை அனுப்பினார். அவர் மிஷினரியா போய் அவர் போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆப்பிரிக்காவுக்குள்ள போறாரு. போற வழியிலேயே அவங்க ஒய்ஃபும் பிள்ளையும் செத்து போயிடுறாங்க. பேட் கிளைமேட்டிக் கண்டிஷன். அவங்க அமெரிக்கால சபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்தவங்க. அவங்க இங்க ஆப்பிரிக்கால அப்போ இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல, அப்போ ரொம்ப மோசமா இருந்திருக்கும் கிளைமேட். அப்போ அங்க போய் பிள்ளைகளையும், ஒரு பிள்ளை ஒரு ஒய்ஃப் 2 பேரையும் இழந்துடுற. இங்கிலாந்துல இருந்து கிளம்பி வர்றாரு. பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். இங்கிலாந்துல இருந்து கிளம்பி வர்றாரு. சோ அப்படி வரும்போது ஒய்ஃபையும் குழந்தையும் இழந்து போறமே. உடனே இங்கிலாந்துல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க, நீங்க வேணா கிளம்பி வந்துருங்க, நாங்க வேற மிஷினரி அனுப்புறோம், ஒய்ஃபை வேற நீங்க இழந்து, பிள்ளை வேற இழந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இல்ல, எடுத்த டிசிஷன்ல உறுதியா இருக்கு. மரணம் நேரிடுகிறதா இருந்தால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் பேசுற ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று ஆரம்பிக்கிற அந்த வேர்ஸ்ல இருந்து ஏன் பிரீச் பண்ண மாட்டீங்க? அதுல இருந்து பிரீச் பண்ணுங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இல்லை என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டி கொண்டு சுத்தி கொண்டிருந்தாங்க. அவர்கள் பட்டயத்தினாலும் மேலானை உயிர்த்தெழுதலை பெரும்படிக்கு அவர்கள் தங்களை சாவ ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் விடுதலை பெறுகிறதற்கு அவர்கள் மறுத்தார்கள் என்று எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஏன் எடுத்து போதிக்க மாட்டீங்க? போதிச்சா ஜனங்க வரமாட்டாங்க. பதர்களா இருக்கிறவங்க சபை காலியா போயிடும். அதனாலதான் போதிக்க மாட்டேன். நான் சொல்றேன், கோதுமை மணிகள் இந்த மாதிரி பிரீச்சிங்க கேட்டு அதை செய்வாங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை முதல்ல அவங்க ஒய்ஃபோட டெத்துல, ஊழியம் அவரோட ஒய்ஃபோட டெத்துல ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு அவருடைய சர்க்கிள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க ஃபேமிலி, அவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க யோசிங்க. ஊழியத்துக்காக போனா, உண்மையாவே கர்த்தர் அழைச்சு போயிருந்தா ஒய்ஃப் செத்துருப்பாங்களா? பேசியிருப்பானா இல்லையா? இன்னைக்கு எங்களையே பேசுறாங்க. அவரு பேசியிருப்பாரு. குழந்தை யாரோ ஒய்ஃப் செத்தா கூட பரவாயில்ல, சரி ஓகே, கர்த்தர் அனுமதிச்சு விட்டார். குழந்தைய எப்படி கர்த்தர் சாகடிப்பாரு? எப்படி ஒப்பு கொடுப்பாரு குழந்தைய? இப்ப சித்தம் இல்லாம டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருக்காரு. அல்லது ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்காரு, கரெக்டான ஊழியம் செய்யல. இதான் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லிருக்காங்க, அப்பா நீ ஊழியம் செய்யறன்னு சொல்றான், ஆனா உங்க வீட்லயே நிறைய, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை இல்ல, வேற ஒரு பிரச்சனை இருந்தது, உங்க வீட்லயே நிறைய சமாதான குறைவு வந்திருக்கேப்பா. சமாதான குறைவு வந்தாலே சித்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எஸ், எங்கெங்கெல்லாம் போறாரோ பவுல், எங்கெங்கெல்லாம் போறாரோ சமாதான குறைவு இருக்கு. அதுக்காக சித்தம் செய்யலன்னு சொல்ல முடியுமா? பிதாவின் சித்தத்தை செய்வதையே உணவாய் கொண்டிருந்த இயேசு. அல்லேலூயா. பிரச்சனை பரிசேயர் ஆட்டிடியூட, சதுசேயர் ஆட்டிடியூட் இருக்கிற ஜனங்க சுத்தி இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அக்கினிய போட வந்த அந்த இப்பொழுதே பற்றி எரியவருக்கு எழுப்புதல் அக்கினி வந்துச்சுனாலே பிரிவினையை கொண்டு வந்துடும். ஏன்னா ஒருத்தன் சர்ப்பமா இருப்பான் வீட்டுல, அதனாலதான் பிரிவினை. அல்லேலூயா. எல்லாரும் ஆட்டுக்குட்டியா இருந்தா பிரிவினையா வராது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில நீங்க துணிஞ்சு ஒரு காரியத்தை செய்யும் போது இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்பதாக. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற சத்தம் டேவிட் வில்லியம்சன் கேட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு உறவு கொள்ளுகிறவன் அவருடைய சத்தத்திற்கு சென்சிட்டிவா இருப்பான், உணர்வுள்ளவனா இருப்பான். அவனுக்கு தெரியும் வாட் ஹி இஸ் டூயிங், அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவனுடைய அடுத்து நடக்குது பாருங்க. அவன் வெள்ளையா இருப்பான் போல, அவர் வெள்ளையா இருப்பார் போல. ஒரு வியாதி, ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஒரு வியாதி ஃபுல்லா
மோசமா அந்த முகமே மாறி அந்த அழகுலாம் போயிடுது. அவர் ஒரு மனிதனை போல இருக்கிறார், அது ஒரு கருப்பாகி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. சாப்பாடு சரியா ஒத்துக்காம ஒல்லியாகி அந்த இடத்துல ஊழியம் செய்யறாரு, ஜனங்களை போய் சந்திக்கிறாரு, அங்க இருக்கிற லாங்குவேஜ படிக்கிறாரு, எல்லாம் நல்ல ஊழியம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா அவருடைய ஹெல்த் பயங்கரமா ஸ்பாயில் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? கொஞ்ச நாள் ஊழியம் திருப்பியும் லெட்டர் போடுறாங்க இங்கிலாந்துல இருந்து, டேவிட் லிவிங்ஸ்டன் வந்துருங்க, கேள்விப்பட்டவங்க அழகும் போச்சு, உங்க ஒய்ஃப் போயிட்டாங்க, உங்க பிள்ளை போயிட்டாங்க, வந்துருங்க. இல்ல, நான் துணிஞ்சு வந்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக வந்திருக்கேன். கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்க அஷே காதாடாதாலாம். அல்லேலூயா. ஆமென். உங்களை அனுப்பிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? போயிருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கர்த்தர் அனுப்புனா போனோம். ஆமென். சுற்றுலாக்கு இல்ல, சுடுபடுறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராகியமா எழும்பி கர்த்தருக்காக எதையாவது செய்யறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் நோஞ்சானா இருக்காது. எழும்பி கர்த்தருக்காக பவுல போல பேதுருவ போல வைராகியமா பேசுகிறவங்களா மாறுங்க. ஆமென். சுயநலவாதிகளா இருக்காது. அல்லேலூயா. செத்தாலும் சாகிறேன் கர்த்தருக்காக, நான் எதையும் செய்ய துணிவேன். துணிவு வேணும். பாவம் செய்யும் போது எவ்வளவு துணிவா செஞ்சீங்க? அப்போ உங்களுக்கு பயமே இல்லையே, துணிவா பண்ணீங்கல்ல. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது மட்டும் துணிவு எங்க போச்சு? துணி எங்கம்மா போச்சு? ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்றதுக்கே துணிவு இல்ல, பிரேயர் மீட்டிங் வரதுக்கே துணிவு இல்ல, சாட்டர்டே சண்டே ஃபெலோஷிப் மீட்டிங்க்கு வரதுக்கே துணிவு இல்ல. எங்க இருந்து போய் ப்ரீச் பண்றது? எங்க போய் மிஷினரியா போய் ஊழியம் செய்யறது? டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. மிஷினரி பயோகிராபியை வாசிங்க. டேவிட் பிரைனார்டுடைய மிஷினரி பயோகிராபியை போய் வாசிங்க. எழுப்புதலை, ஜப எழுப்புதலை கொண்டு வந்த மனிதன் டேவிட் பிரைனார்டு. அல்லேலூயா. ஆமே. அவர் புக்கை வாச்சு ஜான் வெஸ்லியோட ஊழியம் மாறி இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரருடைய ஊழியம் மாறி இருக்கு தெரியுமா? எழுப்புதல் தாமதிப்பது ஏன்னு ஒரு புக்கு இருக்கு, அதை வாசிச்சு பாருங்க, அதுல போட்டிருக்கு இதெல்லாம். சரி, டேவிட் லிவிங்ஸ்டன் உடைய ஸ்கின் டிசீஸ் ஸ்கின்னுடைய அழகுலாம் ஸ்பாயில் அடிச்சா அப்பவும் போல நெக்ஸ்ட் ஒரு காரியம் நடக்குது. சிங்கம் இந்த காட்டுல இருந்து எழும்பி அவரை கடிச்சிருக்கு. அவர் ஊழியம் செய்ய போகும்போது கருகம்லாம் சொல்லியிருப்பாங்களே, நீ உண்மையா ஊழியம் செஞ்சா சிங்கத்தை விட்டு ஏன் கர்த்தர் கடிக்க விடுறாரு? நீ சிங்கத்துல கடி வாங்குறன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா ஊழியம் செய்யலன்னு தானே அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதி சுத்தமா வேலை செய்யாம போயிடுச்சு, நரம்புலாம் கட் ஆயிடுச்சு, சிங்கம் கடிச்சு டேவிட் லிவிங்ஸ்டன். ஆனாலும் அவர் முழங்கால நின்று ஜெபிக்கிறது விடல. அல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு பத்திரிகையாளரை அனுப்புறாங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்து. இவருக்கு ஹெல்ப்பருக்கு ஒரு பத்திரிகையாளர் அங்க போய் இவர் என்ன கஷ்டப்படுறாருன்றதை ரெக்கார்ட் பண்றதுக்கும் இவருக்கு கூட மாட ஹெல்ப் பண்றதுக்கும் ஒரு பத்திரிகையாளர் அனுப்புறாங்க. அந்த பத்திரிகை பேர் வந்துச்சு பாருங்க, யாராவது தெரிஞ்சதுன்னா சாட்ல போடுங்க. அந்த பத்திரிகையாளருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இஸ் an atheist. அவன் நாத்திகன். அவன் யார்? அவன் நாத்திகன், தேவன் இல்லை என்ற கொள்கையை உடையவன். அவனை போய் அனுப்புறாங்க பாருங்க. சரி, அவங்க அனுப்புறாங்க, தேவ சுத்தத்தில் தான் அனுப்புனாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவன் இவர்கிட்ட பேச, ஐயா உங்க உடம்பே சுத்தமா சரியில்லை, உங்களால நடக்கவே முடியல, நீங்க எப்ப படுத்த படுக்கை ஆயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன், நீங்க பேசாம இங்கிலாந்து போயிடுங்க. இல்ல, நான் போக மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ஊழியம் இருக்கு, நான் செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாம போதான். அப்ப அவரை கூப்பிட்டு, அந்த ஹெல்ப்பர், அந்த ஏத்திஸ்ட் இருக்காருல்ல, அந்த ஹெல்ப்பர் நாத்திகன், அவரை கூப்பிட்டு, அந்த ஹெல்ப்பரை கூப்பிட்டு, என்னை முழங்கால நிக்கவே, என்னால் நிக்க வைக்க முடியல, நீ என்னை ஹெல்ப் பண்ணி முழங்கால நிக்கவே, நான் ஜெபிக்கணும், ஆப்பிரிக்கா தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் ஒய்ஃப் போயிட்டாங்க, பிள்ளை போயிடுச்சு, அழகு போயிடுச்சு, அவருடைய ஹெல்த் போயிடுச்சு, படுத்த படுக்கை ஆயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாரு. அப்போ முழங்கால ஜெபிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை நான், ஐயோ, இவரை பத்தி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். அந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு என்னுடைய முழங்கால் ஜெபம் மாறிச்சு. அல்லேலூயா. ஆமென். என் பர்சனல் டெஸ்டிமனி. ஆமென். ரொம்ப முழங்கால நான் ஜெபிக்க மாட்டேன், ஆனா இந்த நாட்கள்ல என்னை ஜெபிக்க வச்சார்.
அல்லேலூயா. ஆமென். ஏன் முழங்கால ஜெபிச்சாதான் கர்த்தர் கேட்பாரா? நீ முழங்கால ஜெபிச்சு பாரு எப்படி கேக்குறாருன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் ஜெபத்துடைய வல்லமை அது வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள ஒண்ணு கொண்டு போகும். எனக்கு தெரியல. அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த முழங்கால்ல ஜெபித்து கொண்டே இருக்க. 1 hour ஜெபிக்கிறார், 2 hour ஜெபிக்கிறார். இந்த ஏத்திஸ்ட் பாக்குறாரு, எப்ப இவர் நெட்டுவாருன்னு தெரியலையே, ஒரு தூக்கி படுக்க வைக்கணுமே. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சத்தம் கேட்கல. ஆனா ஜபத்திலேயே தான் இருக்காரு, சத்தம் கேட்கல. இவரும் கூப்பிட்டு பாக்குறாரு, ஒரு சத்தம் கேட்கல. தொட்டு பார்த்தா இஸ் ஆல்ரெடி டெட். தன்னுடைய வாழ்க்கையை முழங்கால் ஜபத்திலேயே விட்ட ஒரு மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன். அல்லேலூயா. ஆமென். ஒரு 60 வருஷம் கழிச்சு, 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் ரெய்னார்ட் போன்கேன் ஒரு மிஷனரிய கர்த்தர் மறுபடியும் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கொண்டு போறார், நைஜீரியா கொண்டு போறார். இந்த இடத்துல இன்னொரு இடம் இருக்கு, ஜாம்பியான். அந்த இடத்துக்கு கொண்டு போறார். நிறைய ஏசியா தேசத்திலே எழுப்புதலை நான் கொண்டு வருவேன். கர்த்தருடைய ரத்தம் ஏசியா ஆப்பிரிக்கா தேசம் முழுக்க பரவுகிறது விஷன்ல ரெய்னார்ட் போன்கே பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு நாள் அவரு பயங்கரமா குரூசேட்ஸ் நடத்த ஆரம்பிக்கிறார். நடத்துற எழுப்புதலின் அக்கினி ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் பற்றி பிடிக்கிறது. ஒரு நாள் 1 million பீப்புள் வராங்க. 1 million சோல்ஸ் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்க. வல்லமையான அற்புத அடையாளம் நடக்குது. முடவன் நடக்கிறான், கண்கள் தெரியாதவர்கள் பார்க்கிறார்கள், காதுகள் கேட்காதவர்கள் கேட்கிறார்கள், பேச முடியாத பேசுறார்கள், நினைச்சு பார்க்க முடியாத வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை, பிசாசு போராட்டிலிருந்து விடுதலை, பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை, எத்தனையோ அற்புத அடையாளங்கள் சுகங்கள். ரெய்னார்ட் போன்கே அப்படியே ஸ்டேஜ்ல உட்கார்ந்து, கர்த்தாவே என் மேல இத்தனை பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவேன்னு கத்தும் போது ஆவியானவரோட காதுல முறுமுறுத்து பேசுகிறாராம். ரெய்னார்ட் போன்கே, ஐம் வெரி சாரி, திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யோர் அனாயிண்டிங், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிரேயர் ஆஃப் டேவிட் லிவிங்ஸ்டன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ பண்ண ஜெபம் எப்பவுமே சாகாது. அல்லேலூயா. விதைகள் விழுந்தாலும் அவர்கள் விதைத்த விதைகள் உறங்குவதில்லை. அல்லேலூயா. அவங்க பேசின வார்த்தைகள் விதையா வந்து விழும். அவர்கள் கோதுமை மணியா வந்து விழுவாங்க. அல்லேலூயா. அது ஒரு நாள் பலன் கொடுத்தே ஆகும். ஆமே. நான் சொல்ல மறந்துட்டேன், அவர் ஜபத்திலே இறந்து போயிட்டார்ல. அந்த ஏத்திஸ்டா இருந்த அந்த மனிதன் உதவியோடு அவருடைய பிணத்தை யூகேக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அங்க இருக்கிற ஜனங்களாம் கதறி அழுகுறாங்க. உங்களுக்காக உயிரையே விட்ட அந்த மனிதனுடைய இருதயத்தை ஆப்பிரிக்காலேயே புதைச்சிருங்க. கதறி அழுகுறாங்க. இருதயத்தை ஆப்பிரிக்கால புதைச்சிட்டு அந்த பிணத்தை எடுத்துட்டு போய் இங்கிலாந்துல புதைக்கும் போது அங்க இருக்கிற மிஷினரி ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லாரும் வந்து கதறி அழுகுறாங்க. எத்தனையோ ஜனங்க ஒரு பண்ண ஊழியத்திற்காக, இவருடைய காரியங்களுக்காக கதறி கதறி அவருடைய இதுல அழுகுறாங்க. எல்லார காட்டிலும் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கானா. போதும்பா, ஃபியூனரல் முடிய போது, நீங்க போங்கப்பா. யாருப்பா நீ, ஏன்பா இப்படி அழுகுற? நான் தான் அந்த ஏத்திஸ்ட், அவரு கூட இருந்தேன், கடவுளே இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு அவருடைய பிணத்தை அடக்கம் பண்ணுகிறதுக்கு முன்னே நான் என்னை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த ஏத்திஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரி ஆகலாம். அல்லேலூயா. ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அவர் 100% பண்ணாருன்னா ஒரு 10% கூட நம்மளால பண்ண முடியல. நம்மளை பார்க்கிறவன் கிறிஸ்துவ பார்க்கணும். நம்மளை பார்க்கிறவன் நம்மள மாதிரி மாறணும். அதுக்கு நீங்க கிறிஸ்துவா மாறணும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. எத்தனை பேரால் அதை சொல்ல முடியும்? எவ்வளவு மாற்றங்கள் நமக்குள்ள தேவைப்படுது, எத்தனை ஜபங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, எத்தனை உபவாசங்கள் தேவைப்படுது. அல்லேலூயா. ஆமென். டைம்ல சொல்லுகிறது, யூடியூப்ல யாழமாள் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, நம்ம சென்னையில ராயபுரத்துல இருந்த ஒரு தீர்க்கதரிசி அம்மாவுடைய பொண்ணு வயலட் மேனுவல், அவங்களுடைய இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தேன். எத்தனை பாடுகள் தெரியுமா அவங்க வாழ்க்கையில. முடிஞ்சா போய் கேளுங்க, வயலட் மேனுவல் டெஸ்டிமனின்னு போய் கேட்டு பாரு.
அவங்க அவங்க அம்மா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. சாம் ஜபுதரிக்கே தீர்க்கதரிசனம் சொல்லி ஊழியத்துக்கு அழைச்சவங்க. ஜான் ஜோசப் பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? அவரெல்லாம் ஊழியத்துல வழி நடத்தினவங்க இவங்க யாழமான்ற இவங்க எழுத படிக்க தெரியாத ஆளு. ஆனா வசனத்தை அப்படி சொல்லுவாங்களாம் தீர்க்க தரிசனமா, வல்லமையா பேசுவாங்களாம். சாம் சுந்தரம் சர்ச்ல இருந்தவங்க, ஏசிய சர்ச்ல இருந்த வல்லமையான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவங்களோட பொண்ணுதான் எலிட்டு மேனுவல். அவங்க வாழ்க்கையில எத்தனை பாடுகள், கேன்சர் குணமா இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு வியாதி மத்தியிலையும் வருஷத்துல 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துருவாங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில? கொடுக்கப்பட்ட வாலிப நாட்கள் நம்ம இழந்து போயிடக்கூடாது. நீங்க வாலிப நாட்கள் இழந்து போயிருந்தா இன்னைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்காரு. கிவ் இட் டு ஃபாஸ்டிங் பிரேயர். அதான் ஜப எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். I don't have time, but still God is moving mightily into you. You have to pray like David Livingston. You have to pray like Paul. You have to pray like Jesus. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும்படியாக ஆவியானவர் உங்கள் மேல இதோ ஊதி கொண்டு இருக்கிறார். ஒரு ஜப அபிஷேகம் இறங்கி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். கொத்து கொத்தாய் கர்த்தருடைய கனிகள் பூத்து குலுங்க வேண்டும். ரே காலாபா பூத்து குலுங்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள ஜப அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த முறையிடுதல் இருக்கணும். தேசத்திற்காக முறையீடு, தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழு. மா தா ரா பா கா லா பா. பாருகிறேன் அநேக கைகள்ல இருக்கிற விலங்குகள் கட்ட விழுக்கப்படுகிறதை பாருகிறேன். விலங்குகள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ரபதடகதடபா லிகடகதடகதடகதடகதடகதடகதடபா. எழுப்புதலே உங்கள் வாஞ்சையாய் மாறட்டும். எழுப்புதலே உங்கள் தாகமாய் மாறட்டும். அந்த 4 குஷ்டரோகிகள் தங்களுடைய உயிரை துச்சமாய் நினைத்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பினது போல, தேசத்திற்காக வைராக்கியமாய் எழும்பி இராணுவத்திற்குள்ள சென்றது போல, மகனே மகளே கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, எத்தனை பேர் பிசாசின் சேனைகளுக்குள்ள போய் அவனை வெட்டுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தெருவில் இறங்கி கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் துணிவுங்க. பாவம் செய்யும் போது இருந்த துணிவு எங்கே மகளே? எங்கே? ராக்கா கூராமா ஷகாதாடபா நீ பிள்ளை பெற வேண்டும் என்றால் கர்ப்ப வேதனை பட வேண்டுமே. லே காலாபா. வாழ்க்கையில் இருந்த கர்ப்ப வேதனை எங்கே? நோ பெயின் அண்ட் நோ கெயின். ரோகா தூராமா ஷௌரிதீடேபா லகதடகதடபடகதடபா. உணர்வை மங்க பண்ணுகிற கிரியைகளில் இருந்து இதோ தூசியை தட்டி எழும்பு. சீயோன் குமாரத்தியே எழும்பு. ரதுடகா ரகதடபா கர்த்தருடைய வைராக்கியம் பற்றி பிடிப்பதாக ஒவ்வொருவருக்குள்ளயும் டேவிட் லிவிங்ஸ்டன் மேல இருந்த அந்த ஜப அபிஷேகம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். மதுட்டு கொட்ட கொத்தடபா ஷகடகதடபா லிபாடா துடமா ஷடபடகதடபா. அக்கினி இறங்கி வரட்டும். சகல கட்டுகள் உடையட்டும். இச்சையை கொடுக்கக்கூடிய கிரியைகள் மடகடிக்கப்படட்டும். தேசத்தை ஆளுகை செய்கிற அஸ்தரோத்தின் வல்லமைகள், இஷ்டாரின் கிரியைகள் எரிவதாக, எரிவதாக, எரிவதாக. தீ ரபதடகதடகதடகதடபா லாபா டாபா டகா கடா பாடா கதடபா டகா தலபா. எழுப்புதல் எங்கள் வாஞ்சையாய் மூச்சாய் மாறட்டும். சகல கட்டிகள் உடையட்டும். ஜப சிந்தையோடு எப்பொழுதும் ஜபிக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. முன்வைத்த காலை பின்வைக்காதபடிக்கு வேலி அடையும். ரே கே தே ரே ரே லீ காதாடாவா. எல்லாம் சர்ப்பத்தின் வார்த்தைகளை சபிக்கிறேன். புதிய இருதயங்கள் உண்டாகட்டும். ஆவியானவர் இந்த இருதயத்தில் உடைய விரலினால் எழுதுவீராக, எழுதுவீராக. ரகுதட கதட 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 கதடபா. கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். அத்தேரே ஷரகதலபா ருமானா துரமாம். தேசத்திற்காய் ஜெபி. உடைய குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கப்படாத ஆட்களுக்காய் ஜெபி. ஜெபிக்காத கிறிஸ்தவர்களுக்காக ஜெபி. சபைக்காக ஜெபி. சபையினுடைய டினாமினேஷனுக்காக, ஆர்கனைசேஷனுக்காக, வேலை ஸ்தலத்திற்காக, நீ படிக்கிற காலேஜுக்காக, ஸ்கூலுக்காக ஜெபி. எழுப்புதல் அக்கினி வர வேண்டாமா? நீ எழும்பி பிரகாசிக்கும் போது ரீ கா பா டா பா கர்த்தர் அல்லவோ மகிமைப்படுகிறார். ருகுதட கதட கதட கதல பட கதடபா.
நீ இருக்கிற இடத்துல ரிவைவல் வரலன்னா அதுக்கு நீ காரணம். நீ இருக்கிற தெருவுல ரிவைவல் வரலன்னா அதுக்கு நீ காரணம். நீ ஜபிக்காததே காரணம். ரகுதட்ட கதட்டபா லிக்கட்ட கதட்ட பட்ட கதட்டபா சட்ட கதட்ட பட்ட கதட்ட கதட்ட பட்ட கதட்டபா. எல்லா வெறுபத்தியானின் வல்லமைகள் தோ ரே கே லேபே சபையில் ஆளுகை செய்கிற பொல்லாத நடராஜனின் வல்லமைகள் எரிவதாக இயேசுவின் நாமத்தினால, எரிவதாக இயேசுவின் நாமத்தினால, எரிவதாக. இருதய கட்டினங்கள் உடைகிறது. இருதயத்துள்ள கர்த்தருடைய ஜப அக்கினி இறங்கி வருவதாக. கட்டுகளை உடைகிற ஜப அக்கினி இறங்கி வரட்டும். மாறா தூட்டா மாறா சட்டாராபாடாகதடபா ருபுட்டுக்கு தட்ட கட்ட கட்ட கதலபா. கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்கக்கூடிய கிருபைகள் இறங்கி வரட்டும். மாறே ஷேக்காடாகதலபா. கட்டுகளை உடையும், கட்டுகளை உடையும், கட்டுகளை உடையும். எல்லா இருளின் வல்லமைகள் எரியட்டும். குடும்பத்தை ஆளுகை செய்கிற பிசாசின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், கள்ள போதகத்தின் வல்லமைகள், காஸ்கயாவின் கிரியைகள் மடங்கட்டிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையிடுந்தவனே துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.